முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் பட்டப்பகலில் கஞ்சா குற்றவாளிக்கிடையே ஏற்பட்ட மோதலில் சரமாரியாக வெட்டி கஞ்சா குற்றவாளி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தப்பியோடிய முக்கிய குற்றவாளிகள் 3 பேரை கைது செய்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் பட்டப்பகலில் கஞ்சா குற்றவாளிகளிடையே ஏற்பட்ட மோதலில் சரமாரியாக வெட்டி கஞ்சா குற்றவாளி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தப்பியோடிய முக்கிய குற்றவாளிகள் 3 பேரை கைது செய்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பெரியார் நகர் 12வது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் ருத்ரேஷ். இவருக்கு திருமணமாகி பெண் குழந்தை உள்ளது. பெயிண்டர் வேலை செய்து வந்த ருத்ரேஷ் சமீப காலமாக கஞ்சா வியாபாரம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே அதே பகுதியை சேர்ந்த ஈஸ்வர் என்கின்ற மோகன் ஈஸ்வர் என்பவரும் கஞ்சா விற்று வந்ததாக தெரிகிறது. இதனால் இருவருக்கும் கஞ்சா விற்பதில் தொழில் போட்டி இருந்துள்ள நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு இது தொடர்பாக இவர்கள் இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் ஈஸ்வரை கத்தியால் ருத்ரேஷ் வெட்டியுள்ளார். இதில் ஈஸ்வருக்கு கையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதில் சம்பவத்தில் ருத்ரேஷ் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு ஜெயிலில் 1 மாதம் அடைக்கப்பட்ட நிலையில் கடந்த 15ஆம் தேதி ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இந்நிலையில் அங்குள்ள கங்கை முத்து மாரியம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமியையொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்று உள்ளது. இதில் ருத்ரேஷ் தாய் மற்றும் சகோதரி பால்குடம் எடுத்ததால் அங்கு நின்றுள்ளார். அப்போது அங்கு 2 மோட்டார் சைக்கிளில் ஈஸ்வர் மற்றும் அவரது கூட்டாளிகள் 6 பேர் வந்துள்ளனர். இதனை கண்டதும் ருத்ரேஷ் அங்கிருந்து தப்ப முயன்ற போது கும்பல் சுற்றி வளைத்து ருத்ரேஷை சரமாரியாக அரிவாளால் தலையில் வெட்டியதில் ருத்ரேஷ் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் அந்த கும்பல் 2 சக்கர வாகனத்தில் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டது. ஸ்ரீ நட்சத்திர சிவாலயம் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. ஸ்ரீ நட்சத்திர சிவாலயம் அடிக்கல் நாட்டு விழா புதுச்சேரியில் இருந்த மயிலம் செல்லும் வழியில் சுத்துக்கேணி என்ற இடத்தில் ஸ்ரீ நட்சத்திர சிவாலயம் அமையவுள்ள நிலையில் அதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் ஜப்பானிய தொழிலதிபர் ஆன்மீக ஆசான் கோபால் பிள்ளை சுப்பிரமணியம் தலைமையில் ஸ்ரீமந்த் போகர் பழனி ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ சிவனாந்த புலிப்பாணி பாத்திர சுவாமிகள் மற்றும் திருக்கைலாய பரம்பரை வேலங்குறிச்சி ஆதீனம் குருமகா சன்னிதானம் மற்றும் திருக்கைலாய பரம்பரை செங்கோல் ஆதீனம் சன்னிதானம் மற்றும் ஜப்பானிய சிவ ஆதீனம் பாலகுமா குருமணி ஆகிய ஆதீனங்களின் திருக்கரங்களால் ஆலயத்தின் அடிக்கல் நாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஜப்பானிய தொழிலதிபர் கோபால் பிள்ளை சுப்பிரமணியம், பழனி புலிப்பாணி ஆசிரமம் சண்முகநாதம் என்ற ஜம்பு சுவாமிகள், சா கௌதம் கார்த்திக் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி பொன் நகரில் இயங்கி வரும் கோத்தாரி வித்யா மந்திர் உயர்நிலைப் பள்ளியில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி பொன்னகரில் இயங்கி வரும் கோத்தாரி வித்யா மந்திர் உயர்நிலைப் பள்ளியில் சித்ரா பௌர்ணமி விழாவை முன்னிட்டு சிறப்பு திருவிளக்கு பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது.
இந்த விழாவில் 50க்கும் மேற்பட்ட மகளிர் தங்கள் வீட்டிலிருந்து கொண்டு வந்த குத்து விளக்கை பூஜை செய்து தங்களது குலதெய்வத்தை வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைமை ஆசிரியர் கார்த்திகேயன் மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். இறுதியில் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பள்ளியின் மேலாண் இயக்குனர் பங்கஜ் கோத்தாரி, திருமதி ராதிகா கோத்தாரி கலந்து கொண்டு சிறப்பித்தனர். गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। गुरुवे सर्वलोकानां विषयमवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमो नमः। ओं नमो भगवते दक्षिणामूर्तिमयं देदां प्रज्ञं प्रगच्छ स्वाहा। अखण्डमण्डलाकारं व्याप्तेन सरासरं तत्पदं दर्शयेन तस्मै श्री गुरुवे नमः। கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தியை ஆதரித்து ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆர். சேகர் தலைமையில் புதுச்சேரி காங்கிரசார் கைச்சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கேரள மாநிலம் வயநாடு மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தியை ஆதரித்து ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆர். சேகர் தலைமையில் புதுச்சேரி காங்கிரசார் கைச்சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பாக ராகுல் காந்தி போட்டியிடும் வயநாடு மக்களவைத் தொகுதியில் பேரவைத் தலைவர் ஆர். சேகர் தலைமையில் மாகே சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, கேரள சட்டமன்ற உறுப்பினரும் பொறுப்பாளருமான அனில்குமார், வயநாடு மாவட்ட தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அப்பச்சன் முன்னிலையில் புதுச்சேரி காங்கிரசார் பிரச்சாரம் மேற்கொண்டனர். இதில் மாஹே வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மோகன், சுரேஷ் தயாளன், திருநாவுக்கரசு, புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் சமீர், பிரபு, தஞ்சாவூர் சிவஞானம், ஹரிகிருஷ்ணன், பன்னீர்செல்வம், சீனிவாசன், ரஞ்சித், ராஜசேகர், பெரிய நாயகி, புஷ்பா, ருக்குமணி ஆகியோர் வயநாடு கல்பெட்டா, சுல்தான் பத்ரி ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரம் வழங்கி கைச்சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். மேலும் அகில இந்திய தலைவர் மல்லிகா அர்ஜுனா கார்கே பேசிய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னையின் வருகை தினமான இன்று ஏராளமான வெளிநாட்டினர் மற்றும் ஆன்மீக சிந்தனையாளர்கள் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டு அன்னையை தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னையின் வருகை தினமான இன்று ஏராளமான வெளிநாட்டினர் மற்றும் ஆன்மீக சிந்தனையாளர்கள் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டு அன்னையை தரிசனம் செய்தனர். அரவிந்தரை ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டு அன்னை 1920ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டிலிருந்து புதுச்சேரி மரையின் வீதியில் உள்ள அரவிந்தர் ஆசிரமத்தில் வந்து தங்கி அரவிந்தருடன் ஆன்மீக பணியில் ஈடுபட்டு வந்தார். அதன் விளைவாகத்தான் அரவிந்தரின் மறைவிற்கு பிறகு ஆரோவில் சர்வதேச நகரத்தை உருவாக்கினார். அன்னை புதுச்சேரிக்கு வந்த நாளை ஆண்டுதோறும் இந்நாள் அரவிந்தர் ஆசிரமம் தற்போது அன்னை வருகை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்னையின் ஆண்டு வருகை தினமான இன்று அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னை தங்கியிருந்த அறை பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைக்கப்பட்டது. அன்னையின் அறையை ஏராளமான வெளிநாட்டினர் மற்றும் ஆன்மீக சிந்தனையாளர்கள் நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்து பார்வையிட்டு அன்னையின் சமாதி முன்பு அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டனர். மேலும் அன்னை வருகை தினத்தையொட்டி அரவிந்தர் ஆசிரமத்தில் சிறப்பு கூட்டு தியானமும் பிரார்த்தனையும் நடைபெற்றது. நெய்தல் நாடன் தலைமையில் தொல்காப்பியர் விழா நடைபெற்றது. நெய்தல் நாடான் தலைமையில் தொல்காப்பியர் விழா புதுச்சேரி தமிழ் சான்றோர் பேரவையின் சார்பில் செவ்வாய்க்கிழமை காலை 10 மணியளவில் புதுச்சேரி மொழியியல் பயன்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தில் தமிழ் இலக்கணத் தந்தை உல்கா புகழ் தொல்காப்பியரின் பிறந்தநாள் பெருமங்கல விழா பேரவையின் நிறுவனர் முனைவர் கலைமாமணி நெய்தல் நாடான் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடத்தப்பட்டது.
புதுச்சேரி மொழியியல் பயன்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தில் அமைக்கப்பட்டுள்ள தொல்காப்பியரின் திருவுருவ சிலைக்கு மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது. ஆசிரியர் திருமதி வாணிபிரபு வரவேற்பை நிகழ்த்த கலை மாமணி முனைவர் அரங்கமு முருகையன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். கவிச்சுடர் வேணு ஞானமூர்த்தி அவர்களும் புதுவை தன்னுரிமை கழக தலைவர் து. சடகோபன் அவர்களும் முன்னிலை வகித்தனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆய்வரங்கில் தொல்காப்பியத்தில் கவிதையியல் எனும் தலைப்பில் புதுவை பல்கலைக்கழக தமிழ் பேராசிரியர் முனைவர் கே. பழனிவேலு அவர்களும் தொல்காப்பிய சமூக அமைப்பு என்கின்ற தலைப்பில் புதுவை தாகூர் அரசினர் கலைக்கல்லூரி தமிழ் பேராசிரியர் முனைவர் க. கண்ணன் அவர்களும் உரையாற்றினர். நிகழ்ச்சிக்கு புதுவை அரசின் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் தமிழ் திரு வி. கலியபெருமாள் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று ஆய்வறிஞர் மற்றும் பாவலர்களை பாராட்டி சிறப்புரையாற்றினார். புதுவை மொழியியல் பயன்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன மேலாண் பேராசிரியர் தமிழ் மாமணி முனைவர் சிலம்பு நா. செல்வராசு வாழ்த்துரை வழங்கினார். தொடர்ந்து ஒல்கா புகழ் தொல்காப்பியர் என்கின்ற தலைப்பில் நடைபெற்ற சிறப்பு கவியரங்கில் கலை மாமணி தி. கோவிந்தராசு, கலைமாமணி வை. ராமதாசு காந்தி, பேராசிரியர் முனைவர் உரு அசோகன், கவிஞரு முருகு மணி, கவிஞாயிறு வீர முருகையன், கவிச்சுடர் ரா. லோகநாதன், முனைவர் பாரதி கோவிந்தம்மாள், கவிச்சுடர் கே. சி. ஜெயலட்சுமி, கவிச்சுடர் ப. குமரவேலு ஆகியோர் சிறப்பாக கவிதை வாசித்தனர். அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும் கவிஞர்களுக்கும் மேடையில் சிறப்பு செய்யப்பட்டனர். முன்னதாக அண்மையில் மறைந்த புதுவையின் இலக்கண பேரறிஞர் அந்தாதி செம்மல் தமிழ் மாமணி புலவர் அரங்க நடராசருக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. முடிவில் செந்தமிழ் தொண்டன் சௌரி பத்மநாபன் நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை தமிழ் விரிவுரையாளர் சு. சுந்தரமூர்த்தி, ஆன்மீக செம்மல் நா. முத்து, ஞானசாமி உள்ளிட்ட அறிஞர் பெருமக்கள் செய்திருந்தனர். நிகழ்வில் தாகூர் கலைக்கல்லூரி தமிழ்துறை மாணவர்கள் பேராசிரியர் ராசா குழந்தை வேலனார், எழுத்தாளர் பெரியசாமி பூபதி, முனைவர் மு. இளங்கோவன், முனைவர் ஆ. விஜயராணி, புதுவை தமிழ் நெஞ்சன், பாவலர் ரா. விளமுருகன், கவிஞர் ஆலா உள்ளிட்ட தமிழ் அறிஞர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவிரி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 20ஆம் ஆண்டு கும்பாபிஷேக ஆண்டு விழா மற்றும் சித்ரா பௌர்ணமி விழாவில் அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவிரி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 20ஆம் ஆண்டு கும்பாபிஷேக ஆண்டு விழா மற்றும் சித்ரா பௌர்ணமி விழாவில் அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவிரி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 20ஆம் ஆண்டு கும்பாபிஷேக ஆண்டு விழா மற்றும் சித்ரா பௌர்ணமி விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை அணிகை விக்னேஸ்வர பூஜை, 108 வலம்புரி சங்கு பூஜை, புண்ணியக வாசனம் பூர்ண சிதியுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை 2ஆம் கால பூஜை, அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், கலச புறப்பாடு, கலச அபிஷேகம் நடைபெற்று 108 வலம்புரி சங்கு அபிஷேகத்தை தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாரதனையும் காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் சந்தன காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். மேலும் நேற்று இரவு ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ பால முருகன், ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து இரவில் திரு வீதி உலா நடைபெற்றது. இதில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். ஆலய வளாகத்தில் தொடங்கிய இந்த திருவீதி உலா முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை தலைவர் மற்றும் நிர்வாக குழுவினர்கள் மற்றும் காவிரி நகர வாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர். முதல்வரின் அன்பை பெற்றவரும் டி.ஆர். இளங்கோவன் திமுக கழக மாநில பொதுக்குழு உறுப்பினர் அவர்களுக்கு அமைச்சர் அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து இனிப்பு வழங்கினார். தமிழக முதல்வரின் அன்பு பெற்றவரும் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சரின் அன்பையும் ஆதரவையும் பெற்றவரும் பிறந்தநாள் விழா காணும் தொல்லைமூர் தொழிலதிபர்
டி.ஆர். இளங்கோவன் திமுக கழக மாநில பொதுக்குழு உறுப்பினர் அவர்களுக்கு அமைச்சர் அவர்கள் வாழ்த்து தெரிவித்து இனிப்பு வழங்கினார். அவருடன் வானூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் PKT முரளி அவர்களும் வாழ்த்து தெரிவித்து உடனிருந்தார். மற்றும் மாநில கழக நிர்வாகிகள், விழுப்புரம் மாவட்ட கழக திமுக நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள், வானூர் மேற்கு ஒன்றிய செயலாளர்கள், வானூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர்கள், கிளை ஒன்றிய செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர்கள் மற்றும் திமுக கழக நிர்வாகிகள் அனைவரும் வாழ்த்து தெரிவித்தனர். இவர்களுடன் தொல்லைமூர் திமுக கழக நிர்வாகிகளும் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் தலையில் கல்லை போட்டு வாலிபர் படுகொலை, இரட்டை கொலை வழக்கில் ரவுடி கைது. புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் தலையில் கல்லை போட்டு வாலிபர் படுகொலை, இரட்டை கொலை வழக்கு, ரவுடி கைது. புதுச்சேரி அரியாங்குப்பம் பழைய பூர்ணாங்குப்பம் வீதி புதுக்குளம் பகுதியை சேர்ந்தவர் ஆனந்த் என்ற அலெக்சாண்டர். ரவுடியான இவர் மீது அடிதடி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இவருக்கும் நெல்லித்தோப்பு பெரியார் நகரில் வசிக்கும் ரவுடியான இளையராஜா என்பவருக்கும் 1 வருடத்திற்கு முன்பு ஏற்பட்ட தகராறில் மோதல் ஏற்பட்டு முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே நேற்றிரவு அலெக்சாண்டர் அரியாங்குப்பம் மணவெளி சாராய கடைக்கு சென்றுள்ளார். அங்கு கடையை மூடும் நேரத்தில் போதை அதிகமாக அங்கு ஓரமாக அவர் நின்றிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு ஓடைவெளி சுடலை வீதியை சேர்ந்த பேய் வெங்கடேசன், அவனது கூட்டாளியான செல்வகுமார் ஆகியோருடன் வந்து திடீரென அங்கிருந்த பெரிய கருங்கல்லை எடுத்து அலெக்சாண்டர் தலையில் போட்டுள்ளார். இதில் தலையில் படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் அவர் பிணமாக கிடந்தார். இதற்கிடையே சாராயக்கடை அருகில் ரவுடி கொலை செய்யப்பட்டு கிடக்கும் தகவல் கிடைக்கவே தெற்கு SP பக்தவச்சலம் உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வம், SI கதிரேசன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்வையிட்டனர். பின்னர் கொலையுண்டு கிடந்த அலெக்சாண்டர் உடலை மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் அங்கிருந்த குடிமகன்களிடம் விசாரணை நடத்தினர். அப்போது பேய் வெங்கடேசன் தனது கூட்டாளியுடன் அங்கு வந்து அலெக்சாண்டரை கல்லால் தாக்கியது தெரிய வரவே வெங்கடேசனை இரவோடு இரவாக வலைவீசி தேடிய போலீசார் இன்று அதிகாலை அவரின் வீட்டின் அருகே சுற்றி வளைத்தனர். தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் இளையராஜா தூண்டுதலின் பேரில் தனது கூட்டாளியான செல்வகுமாருடன் சேர்ந்து அலெக்சாண்டரை கொலை செய்ததாக திடுக்கிடும் தகவலை தெரிவித்தார். இதையடுத்து அலெக்சாண்டரின் மனைவி அருட்செல்வியிடம் புகாரை பெற்ற போலீசார் கொலை பிரிவின் கீழ் வெங்கடேசன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். பின்னர் கொலைக்கு பயன்படுத்திய கல்லை கைப்பற்றிய போலீசார் இதற்கு உடந்தையாக இருந்ததாக கூறப்படும் செல்வகுமார் மற்றும் இளையராஜாவை தேடி வருகின்றனர். இதனிடையே கொலையுண்ட அலெக்சாண்டரின் உடல் நேற்று மதியம் கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மாலையில் அவரது இறுதி சடங்கு நடைபெறுவதையொட்டி புதுக்குளம் பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பிரபல ரவுடியான வெங்கடேசன் மீது இரட்டை கொலை, மாகேயில் சிறைச்சாலை மீது ஏறி குதித்த உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. விளையனூர் கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் 63 பெருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் 63 பெருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி அன்று 63 நாயன்மார்களின் அரும்பெரும் திருத்தொண்டினை மக்கள் அறியும் பொருட்டு 63 பெருவிழா நேற்று நடைபெற்றது. இதில் நேற்று காலை 63க்கும் சிறப்பு பெறும் திருமஞ்சனமும் திருமுறை விண்ணப்பமும் போராளி வழிபாடும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாலை சிவ களிற்றின் மீது 12 திருமுறைகளை எழுந்தருளச் செய்து 63 நாயன்மார்களுடன் கைலாய வாகனத்தில் அருள் தரும் கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமேஸ்வரர் ஆகியோரை 12 திருமுறைகளை கொண்டு போற்றி பாடியபடி மாட வீதிகளின் திருவீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாலை முழுவதும் கோலமிட்டு 63 நாயன்மார்களை வரவேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருவாசக குழுவினர் மற்றும் சிவனடியார் திருக்கூட்டம் ஆலய நிர்வாக குழுவினர், சிவாச்சாரியர்கள், பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர்.